ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க முக்கியமான டாபிக்ஸ் என்ன இன்ஃப்ளேஷன்ஸ். இன்ஃப்ளேஷன் என்னன்னா இஸ் அ கண்டினியூஸ் ரைஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் கன்சம்ஷனுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இம்பேக்ட் என்ன, அதில் பாசிட்டிவ் என்ன, அதில் நெகட்டிவ்ஸ் என்ன, பெரிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஃப்ளேஷன் பற்றி ப்ரிலிம்ஸில் நிறைய கொஷின்ஸ் இன்டெரக்டாகவும் டேரெக்டாகவும் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த இன்ஃப்ளேஷன்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி த மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகே. ஏன்னா லாஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ என்ன மாதிரி மெஷர்மெண்ட்லாம் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெஷர்மெண்ட்டில் இன்ஃப்ளேஷன் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிபிஐ அண்டு டபிள்யூபிஐ. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் கன்சியூமர் பேஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. மார்க்கெட்டுக்கு போய் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்க. பால் பாக்கெட்டில் இன்றைக்கி விலை 10 ரூபா. ஆனால் நீங்கள் நாளைக்கு போய் நீங்கள் பால் பாக்கெட் வாங்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவங்க 12 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, அப்போது ஒரு கன்சியூமராக நீங்கள் அந்த பால் பாக்கெட்டை நேற்று 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களே. அப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த மணி ஸ்ட்ரெஸ் தான் இன்ஃப்ளேஷன்ஸாக இருக்குது. இதுதான் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய கன்சியூமர் இன்ஃப்ளேஷன். இதை தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்மேன் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளேஷன் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்போது ஒரு பால் பேக்கெட்டை நீங்கள் வாங்கும்போது நீங்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கன்சியூமர் சைடில் கூடிய இன்ஃப்ளேஷன்ஸ். பட் அந்த பால் பேக்கெட்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 மாடுகளிலிருந்து அந்த பாலை வாங்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர் ப்ராசஸ் பண்ணியிருப்பார்ல. அப்படி ப்ராசஸ் பண்ணும்போது அவர் ஆட் பண்ண ரா மெட்டீரியல், கவர்மெண்ட் கொடுத்த டேக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், தென் அவர் ஏதாவது முக்கியமான விஷயங்களை இம்போர்ட் பண்ணியிருப்பார், அதோடைய ரா மெட்டீரியலுடைய காஸ்ட், இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டு இன்ஃப்ளேஷன்ஸையும் நம்ம ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா மெஷர் பண்ணுறது மூலமாக எக்ஸாக்ட் இன்ஃப்ளேஷன்ஸ் எப்படி ரைஸ் ஆகுது, எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டு மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று கன்சூமர் ஃபேஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் ரிட்டைல் அண்டு பிஸ்னஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளேஷன்ஸ் என்னது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்போ இதோட டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்க்கலாம். பொதுவாக இன்ஃப்ளேஷன்ங்கிறது என்ன மாதிரி டைப்ஸில் இருக்குது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்ஸ் அண்ட் கலோப்பிங், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு டைப்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். அதில் குறிப்பாக டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டேக் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்ஸ். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் என்னன்னா ஸோ டூ மச் ஆஃப் மணி சேஸ் டூ ஃபியூ குட்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கடையில் பால் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் ஒரு 60 ரூபாய்க்கு விற்கிறதா நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இப்போ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா பீப்புள்கிட்ட நிறைய பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பீப்புள்கிட்ட நிறைய பணம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த நிறைய பணத்தை வச்சு நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க குட்ஸை. நிறைய பணத்தை வச்சு ஒரு ஃபியூ குட்ஸை நிறைய பேர் டிமாண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பர்டிகுலர் குட்ஸோடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும். இதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அப்போது இந்த மாதிரி பீப்புள் கையில் எப்போ பணம் அதிகமாகும், பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பேங்கில் போய் லோன் வாங்குவாங்க. நிறைய பேர் போய் பேங்கில் லோன் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லோனை வாங்கிட்டு நிறைய ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கும் இந்த ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறக்கும் தேவையான ரா மெட்டீரியல்ஸோடைய டிமாண்ட் அதிகமாகும். இதோடைய டிமாண்ட் அதிகமாகும் போது அதோடைய காஸ்ட் அதிகமாகும். தென் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, இல்லை ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, இல்லை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்காக ஒரு பிளேஸை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் பல ஆயிரம் கோடி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த பல ஆயிரம் கோடி எங்கே போகும், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் போகும், சிமெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டில் போகும், லேபர் ரெக்குவயர்மெண்ட்டில் போகும், இன்ஜினியர்ஸ்க்கு சேலரியாக போகும். இது எல்லாமே பீப்புள் கையில் பணத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். இந்த அதிகப்படியான பணம் என்ன பண்ணுவாங்க, பீப்புள் கையில் வரும்போது அதிகமாக டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்படி அதிகமாக டிமாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் ப்ரைஸோடைய கூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகும். இப்படி அதிகப்படியான பணம் மூலமாக பீப்புள் ஒரு கூட்ஸை அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்படி கூட்ஸை டிமாண்ட் பண்ணும்போது அதோடைய சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதோடைய ப்ரைஸ் அதிகமாகுதுல, இதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதனாலே இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். செகண்ட் என்ன, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்ஸ். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிற மூலமாக காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் அதிகமாகிடும். இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னன்னா ஃபார் சென்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆயில் கிரைசிஸ், கத்தாலேருந்து வரக்கூடிய ஆடக்வேட் எல்பிஜி நமக்கு வரல, அண்டு கல்ஃப் கண்ட்ரியில் வரக்கூடிய ஆடக்வேட் ஆயில் சப்ளை வரல. அப்படிங்கிறது நம்ம எதை மீட் பண்ணுதுன்னா நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி செக்யூரிட்டியை த்ரெட்டன் பண்ணக்கூடியதாக இருக்குது. பட் இப்போ கரண்ட் என்ன பண்ணிட்டோம், நம்ம டிப்ளமேட்டிக்கோடைய ரிலேஷன்ஸ் மூலமாக ரொம்ப சூப்பராக ஈரான்கிட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம எல்லா ஆயில் ஷிப்பையும் நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு அலோவ் பண்ணிட்டோம். அது வெரி வெரி குட் திங், ரைட்? பட் இதுவே இங்கே நடக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும் தெரியுமா, எல்பிஜியோடைய 50-55% ஆஃப் எல்பிஜி கத்தாரில் வர்றது ஸ்டாப் ஆகிடும். இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடிய 80-85% ஆஃப் க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட அங்கேருந்து வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா
இந்தியாவில் ஆயில் கிரைசிஸ் அதிகமாகிடும். அப்போ ஆயில் ஷார்ட்டேஜ் ரொம்ப அதிகமாகவும் என்ன பண்ணும், அந்த ஆயில் ஷார்ட்டேஜ் ரொம்ப அதிகமாக போகிறதுனால அது மூலம் வரக்கூடிய கூட்ஸோடைய ப்ரைஸ் அதிகமாகிடும். இது ரொம்ப சிம்பிளாக சொன்னால், இப்போது ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வர முடியல அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வர முடியாத ஷிப்ஸ் என்ன பண்ணுவாங்க, லேண்ட் வழி எடுத்துகிட்டு வந்து அண்டு ஆஃப்ரிக்காவை சுற்றி வர மாதிரி ஒரு இடத்த வச்சுக்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து இந்தியா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆனால் ஆஃப்ரிக்காவை சுற்றி வர மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப அதிகப்படியான டேஸ் எடுக்கும், ரொம்ப அதிகப்படியான டைம் எடுக்கும். அப்போ ரொம்ப அதிகப்படியான டேஸ் எடுக்கும்போது என்ன ஆகுனா, அந்த கப்பல் சுற்றி வரக்கு ரொம்ப அதிகப்படியான ஃபியூல் தேவைப்படும். அப்போ ரொம்ப அதிகப்படியான ஃபியூல் தேவைப்படும், என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபியூலில் அந்த கப்பல் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான சார்ஜ் என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்த ஃபியூலுடைய சார்ஜ் அந்த கூட்ஸ் மேலே போடுவாங்க. இதனால் அந்த ப்ரைஸ் அதிகமாகும். இன்னும் நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ பெட்ரோல் விலைங்கிறது ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இது 150 ரூபா ஆயிடுச்சுன்னா, இந்த பெட்ரோலை போட்டுட்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய வண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 50 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜை அந்த வண்டி எடுத்துகிட்டு வரக்கூடிய கூட்ஸ் இருக்குல்ல, அந்த கூட்ஸ் மேலே தான் போடுவாங்க. அந்த கூட்ஸ் மேலே போடும்போது என்னாகும், அந்த கூட்ஸுடைய ப்ரைஸ் அதிகமாகும். இது ஒரு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகமாகும். இப்போ இந்த ஆயில் கிரைசிஸ்னால என்ன ஆகுதுன்னா, ஷிப்ஸ் எல்லாமே ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்குது. எப்போ வேணாலும் ஷிப்ஸ் மேலே அட்டாக் நடக்கலாம். அப்போ ஷிப்ஸ் மேலே ரொம்ப அதிகமாக அட்டாக் நடக்கிறதுனால அந்த ஷிப்ஸோடைய இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஷிப்ஸோட இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகப்படுத்தினால அந்த ஷிப்ஸோட இன்சூரன்ஸ் காஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷிப்ஸ் கேரி பண்ணிட்டு வரக்கூடிய அந்த கூட்ஸ் மேலே தான் போடுவாங்க. அப்படி அந்த கூட்ஸ் மேலே போடும்போது என்ன ஆகும், அதோடைய காஸ்ட் அதிகமாகும். இப்படி தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிற மூலமாக அதோடைய மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்டோடைய காஸ்ட் அதிகமாகுது. ஓகே, இதுதான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஓகே, அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் ஒரு ப்ராடக்ட்டை பண்ணுறக்கு அந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் வாங்குறாரோ அங்கெல்லாம் காஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா, அப்படி வாங்கி அந்த ப்ராடக்ட்டை ஃபைனலாக மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் அதை கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணுவார், அவர் எங்கெல்லாம் வாங்கும்போது அதிகமான காஸ்ட்டை ஃபேஸ் பண்ணாலும் அந்த காஸ்ட் எல்லாமே இந்த ப்ரொடக்ஷன் மேலே போட்டு என்ன பண்ணுவார், அதை ஒரு சார்ஜை வாங்கிப்பார். ஓகே, இதுதான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் என்னன்னா, இந்தியாவில், நாட் ஓன்லி இந்தியா, ஒரு கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளை கொடுக்கறது தான் இந்த க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன்ஸ். பொதுவாக இந்தியாவில் 4 ± 6% என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்பிஐ இன்ஃப்ளேஷன்ஸ் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, அதுக்கு என்னத்துனா 2%க்கு கீழே என்ன பண்ணக்கூடாது, இன்ஃப்ளேஷன்ஸ் கீழேயும் போகக்கூடாது, மோர் தென் 6%குள்ளே என்ன பண்ணக்கூடாது, இன்ஃப்ளேஷன்ஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அப்போ இந்த ரேஷியோக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்பிஐ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் என்னன்னா, ஒரு இந்தியாவில் எப்போல்லாம் இன்ஃப்ளேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுதோ அது இந்த க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்லும். ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 10% வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாட் 10%, ஒரு 4 to 5 to 6% என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மெஷர் பண்ணும்போது ஓகே இன்ஃப்ளேஷன் கொஞ்சமாக இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்ஃப்ளேஷன் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி ஆர்பிஐ மெஷர்மெண்ட் எடுத்து அந்த இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க. இதான் ஸ்டெப்ஸ். கெலோப்பிங் இன்ஃப்ளேஷன்னா இது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகக்கூடிய சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மோர் தென் 20 to 100+ கூட இருக்கும். அப்போ 20 to 100% கூடக்கூடிய லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஃபேஸ் பண்ணக்கூடியதான் கெலோப்பிங் இன்ஃப்ளேஷன். அப்போ ஒரு பேனை 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது நாளைக்கு ஒரு 2 3 நாள் கழிச்சு என்ன 12 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். அதே பேனாவை நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டில் வாங்கும்போது அது 50 ரூபா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அது கெலோப்பிங் இன்ஃப்ளேஷனாக மாறும். ஓகே, இது ரொம்ப சீரியஸ் இன்ஃப்ளேஷன் டார்கெட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுங்கிறது இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான இன்ஃப்ளேஷன், ட்ரிபிள் டிஜிட். ஓகே, கெலோப்பிங்கிறது சிங்கிள் டிஜிட் அண்ட் க்ரீப்பிங்கிறது சிங்கிள் டிஜிட்டு, கெலோப்பிங் அப்படிங்கிறது டபுள் டிஜிட்டு, ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுங்கிறது ட்ரிபிள் டிஜிட். இப்போ இன்னும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். இப்போ இதோடைய இன்ஃப்ளேஷனான காசஸ் என்னன்னு பார்க்கலாம். காசஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் காசஸ், த காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ். ஃபர்ஸ்ட், இன்க்ரீசிங் மணி சப்ளை. ஸோ பீப்புள் கையில் பணம் அதிகமாகும்போது என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்னு சொன்னேன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ரைஸ் இன் ஃபியூல் அண்ட் ஃபுட் ப்ரைஸ். அஃப்கோர்ஸ் ஃபியூலோடைய ப்ரைஸ் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபியூலோடைய ப்ரைஸை அந்த கூட்ஸ் மேலே போடுவாங்க. அந்த கூட்ஸ் மேலே போடும்போது என்ன ஆகும், அந்த கூட்ஸ் ப்ரைஸ் அதிகமாகும். இப்படி தான் செகண்ட் காசஸ், ஃபியூலோடைய ப்ரைஸ் அதிகமாகும் போது இன்ஃப்ளேஷன் வருது. தேர்ட் என்ன, சப்ளை ஷார்ட்டேஜ். இப்போது அதிகப்படியான மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வயல் எல்லாமே ரொம்ப அதிகப்படியாக வெள்ளக்காடாக மாறிடும். இப்போ வெள்ளக்காடாக மாறிடுச்சுன்னா அதுலேருந்து கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டிஸ், காய்கறிகள், குறிப்பாக டாப்ஸ்ன்னு சொல்லுவோம், டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, இது 3 தான் இந்தியாவில் ரொம்ப அதிகப்படியான இன்ஃப்ளேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ். அப்போ அதிகப்படியான மழை பெஞ்சால் என்ன பண்ணும், இதோடைய சப்ளை ஷார்ட்டேஜ் ஆகிடும். சப்ளை ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணும்போது இதோடைய ப்ரைஸ் அதிகமாகிடும். இது இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அதிகப்படியான மழை வந்து சப்ளை ஷார்ட்டேஜ் ஆகும். சம்டைம்ஸ் மழையே சரியாக வரலனா ட்ரவுட் ஆகிடும்.
இப்போ ட்ரவுட் ரொம்ப அதிகமாக வரும்போதும் ஃப்ளட் ரொம்ப அதிகமாக வரும்போதும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய ஷார்ட்டேஜ் அதிகமாகும் போது இதோடைய ப்ரைஸ் அதிகமாகும். இப்படி தான் சப்ளை ஷார்ட்டேஜ் ஆகும்போது ப்ரைஸ் அதிகமாகிறது. ஓகே. அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரேர் எர்த் மெட்டீரியல். இன்னைக்கு உலகம் முழுக்க அதிகப்படியான ரேர் எர்த் மெட்டீரியலை சப்ளை பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த லீடிங் கண்ட்ரி சைனா. நாளைக்கு சைனா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அயன் அண்ட் லித்தியம் இந்த மாதிரி விஷயங்களை நான் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த அயன் லித்தியம் மாதிரி முக்கியமான ரேர் எர்த் மெட்டல் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரிஸ் செமிகண்டக்டர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ செமிகண்டக்டர் சிப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்காதனால மேனுஃபேக்சர் பண்ண முடியாமல் போயிடும். செமிகண்டக்டர் சிப்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி, டேப், கம்ப்யூட்டர்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவுமே நம்ம பண்ண முடியாமல் போயிடும். அப்போ இதெல்லாம் சப்ளை ஷார்ட்டேஜ் ரொம்ப அதிகப்படுத்திடும், அந்த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்டோடைய விலையை அதிகப்படுத்திடும். ஓகே. ஹை கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். எஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். கவர்மெண்ட் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட் போடுறதுக்காக 10,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ரோட்லேயே அந்த 10,000 கோடி போட போகிறாங்க? நோ. அந்த ரோட் வாங்குறதுக்கான தார், அந்த ரோட் போடுறதுக்கான சிமெண்ட், அந்த ரோட் போடுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், அந்த ரோட் போடுறதுக்கான தேவையான லேபர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறது, இன்ஜினியர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறது, இது எல்லாமே அந்த எக்ஸ்பெண்டிச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பணம்லாம் எங்கே போகுது அல்டிமேட்டாக? ஒரு 1000 டன் சிமெண்ட் வாங்குறாங்கன்னா, ஒரு 1000 டன் சிமெண்ட் வாங்குறதுக்கு ஒரு 100 கோடி ரூபா கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அந்த 100 கோடி ரூபா எங்கே போக போகுது அல்டிமேட்டாக? அந்த 1000 கோடி சிமெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிக்கு போக போகுது. அந்த கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க? 100 கோடியை அதில் ஒரு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் அந்த கம்பெனி ஓனர் எடுத்துட்டு மீதி என்ன பண்ண போறாரு? லோனுக்கும் அண்ட் அந்த பீப்புளுடைய சேலரி கொடுக்க போறாரு. அப்போ இது அல்டிமேட்டாக அந்த சேலரி அந்த பணம் எங்கே போகுதுன்னா, அந்த ஓனருடைய வீட்டுக்கும் அந்த லேபருடைய வீட்டுக்கும் அந்த பேங்க் எம்ப்ளாயோட வீட்டுக்கு தான் போக போகுது. இப்படி தான் பீப்புள்கிட்ட பணம் போகுது. இப்படி பீப்புள்கிட்ட பணம் அதிகமாக போகும்போது என்ன ஆகுது? டிமாண்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. ஓகே. இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன்ஸ் எஸ் எக்ஸாம்பிள். இப்போ நான் சொன்ன முக்கியமான விஷயங்கள். ஆயிலுடைய ப்ரைஸ் அதிகமாகும்போது என்ன ஆகும்? ஆயில் இம்போர்ட் சார்ஜ் அதிகமாகிடும். ஆயிலுடைய இம்போர்ட் சார்ஜ் ரொம்ப அதிகமாகும் என்ன பண்ணுவாங்க? அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆயில் மேலே தான் ப்ரைஸ் அதிகப்படுத்துவாங்க. அப்படி ஆயில் மேலே ப்ரைஸ் அதிகப்படுத்தும் என்ன ஆகும்? அந்த கூட்ஸுடைய ப்ரைஸ் அதிகமாகும். தட் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன்ஸ். ஓகே. இப்போ இது எப்படி நம்ம பாசிட்டிவாக அண்ட் நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட் என்னன்னா, என்கரேஜிங் ப்ரொடக்ஷன்ஸ். பொதுவாக ஒரு இன்ஃப்ளேஷன்ஸ் ஒரு லெவலாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குட் திங்ஸ். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, மார்க்கெட்டில் ஒரு கேஜெட் வாங்குறீங்க. இப்போ அதோட கேஜெட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் டிமாண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேனுஃபேக்சரோடைய ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி நிறைய குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ண நினைப்பாங்க. அப்போ நிறைய குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? டெவலப்மெண்ட் நடக்கும். ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பெண்ணை எடுத்துக்கலாம். இந்த பெண் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் அஃபோர்டபுள் ப்ரைஸ். அப்போ நிறைய பேர் இந்த பெண்ணை டிமாண்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெண்ணுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த பெண்ணை ரொம்ப அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய கண்டிப்பாக அட்வான்டேஜ். எப்படின்னா, ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். ஏன்னா அதிகமான ப்ரொடக்ஷன் தேவையான பீப்புளை அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும் என்னாகும்? இன்கம் அதிகமாகும். இன்கம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, இந்த இன்கம் வச்சு பீப்புள் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் டிமாண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. இது உங்களுக்கு சார்ட் மாதிரி பண்ணணும்னா சிம்பிள். இங்கே பாருங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் நம்ம அதிகமாக தேவைப்படுறனால எம்ப்ளாய்மெண்ட் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது. எம்ப்ளாய்மெண்ட் ரெக்ரூட் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன கிடைக்குது? இன்கம் கிடைக்குது. இந்த இன்கம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பீப்புள் டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட்டில் டிமாண்ட் நடக்கும்போது என்ன ஆகுது? ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆகுது. இந்த சைக்கிள் எப்படி நடந்துகிட்டே இருக்குது. ஓகே. இதனால் என்ன ஆகுது? எக்கனாமி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ப்ரொடக்ஷன் அதிகமாக என்ன ஆகும்? ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இதுதான் நம்முடைய அட்வான்டேஜ். இதனால் என்ன ஆகுது? எக்கனாமிக் க்ரோத் ஆகுது. இப்போ இதோடைய நெகட்டிவ் பார்ட் என்ன? ஹார்ம்ஸ் புவர் அண்ட் ஃபிக்ஸட் இன்கம் குரூப்ஸ். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 25,000 ஒரு 30,000 ஃபிக்ஸடாக இன்கம் வாங்கக்கூடிய பீப்புள் இருப்பாங்களா? இல்லை இதோட பிலோவான சேலரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 12,000 இந்த மாதிரி ஃபிக்ஸடான சேலரி வாங்கக்கூடிய பீப்புள் இருப்பாங்களே, இந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரைஸ் அதிகமாகும் போது பாதிக்கப்படுவாங்க. அப்போ அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்களுடைய சேவிங்ஸ் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அவங்களுடைய அதர் எக்ஸ்பெண்டிச்சர் குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே புவர் ஃபேமிலியை ரொம்ப அதிகமாக இம்பாக்ட் பண்ணக்கூடியது. அஃப்கோர்ஸ் சேவிங்ஸ் குறையும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 20,000 சேலரி வாங்குறீங்கன்னா, இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர் விட்டு மீதி ஒரு 5,000 சேவிங்ஸ் வைப்பீங்க. மார்க்கெட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் லெவல் அதிகமாகும் போது ப்ரைஸ் அதிகமாக என்ன பண்ணும்? சேவிங்ஸ் ஒரு 5,000 ஒரு 1,000 குறையும். நாளைக்கு 3,000 என்னாகும்? 3,000 2,000 குறையும். இந்த மாதிரி சேவிங்ஸ் என்னாகும்? டிஸ்டர்ப் ஆகும். நெக்ஸ்ட் கிரியேட் எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டிஸ். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொன்ன சைக்கிள் என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேனா 10 ரூபா எல்லாரும் வாங்கியிருக்காங்க. 10 ரூபா. இந்த பேனா 5 ரூபா தான். இந்த பேனா 5 ரூபா எல்லாருமே வாங்குறாங்க. நாளைக்கு இந்த பேனா 15 ரூபா ஆயிடுச்சுன்னா, இந்த பேனா வாங்குறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பேனா வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டா ப்ரொடக்ஷனை குறைச்சிருவாங்க. ப்ரொடக்ஷனை குறைச்சிட்டா எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிரும்.
எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா இன்கம் குறைஞ்சிரும். இன்கம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த இன்கம் வச்சு டிமாண்ட் பண்ண நிறைய கூட்ஸுடைய டிமாண்ட் குறைஞ்சிரும். நிறைய கூட்ஸுடைய டிமாண்ட் குறையும் போது அந்த கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா கூட்ஸை குறைப்பாங்க. மறுபடியும் எம்ப்ளாய்மெண்ட் குறையும், மறுபடியும் இன்கம் குறையும். இது ஒரு செயின் மாதிரி என்ன ஆகும், என்டையர் எக்கனாமியும் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடும். இதுதான் இன்ஃப்ளேஷனுடைய பெரிய இம்பாக்ட். ஓகே, ஸோ இது நம்ம கான்செப்டாக தெரிஞ்சுக்கிற மூலமாக இதில் வந்து கேட்கக்கூடிய மெயின்ஸ் கொஷின்ஸையும் ப்ரிலிம்ஸ் கொஷின் என்ன பண்ணுவீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரியல என்ன பண்ணுங்கள், மட்டும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே.